இப்போ ஜஷ்வந்த் அவருடைய அப்பா, அவங்கள பத்தி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து நான் அந்த பெண் குழந்தைக்கு அம்மாவா இருந்தா என் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல. ஏன்னா அந்த குழந்தை இறந்துட்டா, அந்த குழந்தைய எரிச்சு கொன்றுருக்காங்க. பாலியல் வன்கொடுமை பண்ணி அதுக்கப்புறம் எரிச்சு கொன்றுருக்காங்கன்னும் பொழுது, அத அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஏன்னா இவரும் குற்றவாளி இல்ல. அப்ப யார் தான் குற்றவாளின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இல்ல இவர் குற்றவாளி இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது. இப்ப நெறைய கேஸ்ல எல்லாரும் அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இத நீங்க இந்த பார்வையில இருந்து பார்க்கணும்னு நாங்க சொல்லிட்டே இருக்கோம். என்னன்னா, இவர் குற்றவாளி இல்லன்னு சொல்லல. இந்த குற்றங்கள் அவர் செஞ்சிருக்காரு. அதற்கான தண்டனையா தான் அவர் 8 வருஷம் ஆல்ரெடி உள்ளார இருந்திருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு 2 கோர்ட்னால வந்து அவருக்கு பனிஷ்மென்ட் குடுக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, 8 இயர்ஸ் அவர் உள்ளார இருந்துட்டாரு. இவ்ளோ எவிடன்ஸஸ் ஸ்ட்ராங்கா இல்ல. ஏன்னா, அவருக்கு குடுக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கிறது உச்சபட்ச தண்டனை. அப்ப அந்த தண்டனையின் காலம் ஒரு 8 வருஷமா ஆல்ரெடி நடந்திருக்கு. 8 வருஷம் அவர் தண்டனைய அனுபவிச்சிருக்காரு. அவர் செய்த குற்றத்திற்கான தண்டனை கிடைச்சிருச்சு. ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணி ஒரு குழந்தைய எரிச்சா 8 வருஷம் உள்ள இருந்தா போதுமா? இல்ல நீங்க அதுதானே திருப்பியும் சொல்றீங்க. அங்க ஒரு லேக் இருக்குல்ல. அவரு தான் செஞ்சாருன்னு நீங்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கல. அப்ப அவர் தான் செஞ்சாருன்னு திருப்பி திருப்பி நீங்க ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்கிறதுல எங்க இருந்து பதில் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. இதற்கான ஆதாரம் இல்ல. இந்த விஷயத்த நீங்க குடுக்கல. நீங்க சாம்பிள் லேட்டா எடுத்திருக்கீங்க. அதனால அந்த சாம்பிள்லேருந்து வந்த ரிசல்ட்ட நாங்க பார்க்க முடியாது. இவரு தான் எரிச்சாருங்கிறதுக்கான ஆதாரம் நீங்க குடுக்கலன்னு. அப்ப இந்த ஆதாரம் எல்லாம் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமும், அவர் தான் குற்றவாளி, அவர் தான் குற்றவாளி. நீங்க அவர எப்படி வெளியில விட்டீங்கன்னு நீங்க கேள்வியே கேட்க அப்ப முடியாதுன்னு யார் சொல்றேன். செஞ்சான்னு ஒரு கேள்விக்குறி வருதுல்ல மேம் அங்க? யாரு செஞ்சாங்கன்ற கேள்வி வேணும்னா, நீங்க திருப்பி ரீஇன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும். பாயிண்ட் என்னன்னா, எந்த அளவுக்கு அவர் தவறு செஞ்சிருக்கிறாரோ, அந்த தவறுக்குரிய தண்டனைய தான் நீதிமன்றம் அவருக்கு கொடுக்க முடியும். எல்லா குற்றத்துக்கும் தூக்கு தண்டனை குடுத்துருங்கன்னு நீங்க கேட்க முடியாது. எல்லா குற்றத்துக்கும் நீங்க வந்து ஒரு 3 வருஷம் தண்டனை குடுத்துருங்கன்னும் நீங்க கேட்க முடியாது. இந்த வழக்குக்கு, இந்த குற்றத்துக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு இருக்கு. உச்சநீதிமன்றத்தின் பார்வையில எப்படி இருக்கு அப்படின்னா, இவரு செஞ்சிருக்காரு, சில விஷயங்கள இவரு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஆனா, சில குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, ஒரு 3 பக்க குற்றச்சாட்டுகள் இருக்கு. 3 பக்க குற்றச்சாட்டுகளுக்கு சில குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும் தான் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. சில குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்ல. நீங்க ஒரு எஃப்ஐஆர் எடுத்தீங்கன்னா, அந்த எஃப்ஐஆர்ல செக்ஷன்ஸ் பாருங்க. ஒரு 10 செக்ஷன் அடுக்கியிருப்பாங்க. இந்த 10 செக்ஷனுக்கும் அவருக்கு தண்டனை குடுக்கணுமா? அப்படின்னு தான் கோர்ட் பாக்கும். இதுல எந்தெந்த செக்ஷனுக்கு உரிய குற்றத்த அவர் செஞ்சிருக்கிறதா நிரூபணம் ஆயிருக்கிறதோ, அந்த குற்றத்துக்கு மட்டும் தான் அவருக்கு தண்டனை குடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்ம.